பொருட்களை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் க்யூப்ஸ், நான் 2 கேரட் மீடியம் சைஸ் 2 கேரட் வேக வச்சு எடுத்துருக்கேன். செவ்வாழை எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த பனானா வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் எடுத்துருக்கேன், 2 கிளாஸ் பால். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பனானா மில்க் ஷேக் பண்ணிடலாம். நான் 2 பனானா உள்ள சேர்த்துருக்கேன். பாதி கப் சுகர் உள்ள சேர்த்துக்கிறேன். பால், ஐஸ் க்யூப்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மாற்றிட்டு அதே ஜாரில் இப்போ நம்ம வேக வச்சு வச்ச கேரட் உள்ள சேர்த்துக்கலாம். கேரட் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப், பாதி கப் சுகர், 1 பனானா, நீங்கள் வேணால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். நம்மளோட கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.